பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, பயப்படாதே, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். ஆமீன். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கேன். எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கேன். எல்லாருமே இருந்துமே எனக்கு துணையாக யாருமே இல்லையே, என்னை புரிந்து கொண்டு என்னை திடப்படுத்த யாருமே இல்லைன்னு சில சமயத்தில் ஒரு தனிமையான உணர்வு உள்ளத்துக்குள்ளே வரும். நீங்கள் உங்கள் காரியத்தை யோசிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி நினச்சிருக்கீங்களா? இன்றைக்கி அப்படி தானே நினைக்கிறீங்க? இத்தனை பிரச்சனை போராட்டம் யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? யாருமே என்னை புரிந்து கொள்ள மாட்டாங்க. உண்மையாக என்னை நேசிக்கிற யார் இருக்காங்கன்னு பார்த்தா சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா இருக்காருங்க உங்களுக்கு. அவர் உங்களை சிருஷ்டித்தவர், உங்களுக்காக சிலுவையில் தன்னையே பலியாக கொடுத்தவர். இதை விட யாராலையும் அன்பை காட்டிட முடியாது. ஜீவனுக்கு மேலே ஏதாவது இருக்கா? அந்த ஜீவனையே நமக்காக கொடுத்தவர் தான் அவர் நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சிருப்பாரு. அவர் தான் சொல்கிறாரு, என் மகனே என் மகளே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கேன், நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. யாராவது எனக்கு துணையாக இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன் உனக்கு, நீ பயப்படாத, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் இது! அவர் உங்கள் கரத்தை பிடிச்சிருக்காரு. அதனால் எதை நினச்சும் பயப்படாதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நீங்கள் எனக்கு துணையாக இருக்கீங்களே, அதுவே போதும்ப்பா. நீங்கள் என் கூட வரீங்களே, அதுவே எனக்கு போதும். நான் பயப்பட மாட்டேன், தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம்ப்பான்னு சொல்லுங்கள். நீங்கள் ஜெயிப்பீங்க, மேற்கொள்வீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. விசுவாசிங்க, விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கையிடுங்க. ஆமென். God bless you.